இங்கே தேவன் அப்படி இல்லை. இவர் அப்படி இல்லை. இவர் அப்படியே கிடையாது. நீ மதித்தாலும் மதிக்கிறதுனாலும் அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். ஆமென், ஆமென். அப்போ அவர் உங்களுக்கு கொடுக்கும்போது அதில் அவர் திடீர்னு மாற மாட்டார். இப்போ சில பேர் பாருங்கள், உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் மன வருத்தம் வந்துச்சுன்னா அப்படியே கட்டாயிரும். இவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஓகே, அப்படியே கட்டாயிரும். அடுத்து திரும்பிடுவாங்க. நீ உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. சில பேர் நீங்கள் வேணும், எனக்கு நீ வேலை செய்யணும்ல, நீ வேணும், ஆனால் உனக்கு உள்ள அந்த இதை கட் பண்ணிடுவாங்க, கனெக்ஷனை கட் பண்ணிடுவாங்க. வேலை தான் பிஸ்னஸ். ஓகே, சில பேர் வேலை நடக்கணும், அதனால் அந்த உறவை பகைச்சிக்க வேணாம். என்ன சொல்லலாம், வேலை காரியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்குவோம், நம்ம பர்சனலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். வா எப்போதும் சாய் அடிக்க போவேன், இல்லை பிஸியாக இருக்கேன், வீட்டுக்கு போனேன், ஒய்ஃப் கூப்பிட்டாங்க, அப்படியே சமாளிப்பானுங்க பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னுக்கு ஒய்ஃபு என்னத்தை தான் கால் பண்ணிட்டுனாலும் வரேன், அப்புறம் வரேன், அதுக்கு அப்படியே கூட்டாளி நட்பு. ஆனால் அங்கே ஒரு மன வருத்தம் வந்தானாச்சு, உறவு கட்டாச்சு, பிஸ்னஸ் தான். வி ஒன்லி டாக் பிஸ்னஸ், நோ மோர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. ஓகேங்களா? இங்கே தேவன் அப்படி இல்லை. இவர் அப்படி இல்லை. இவர் அப்படியே கிடையாது. நீ மதித்தாலும் மதிக்கிறதுனாலும் அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். நீ மதித்தாலும் மதிக்கிறனாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா அவர் ஒரு இடத்துல தான் லாக் பண்ண போகிறாரு. ஹஹா, மறந்துடாதீங்க, ஒரு இடத்துல லாக் பண்ண போகிறாரு. அதனால் நீ அப்போல்லாம் செஞ்சனா பார்த்துக்குங்களேன்,